அனைவருக்கும் வணக்கம். விசாகம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க, மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி ட்ராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 27 நட்சத்திர வரிசைகள்ல 16வது நட்சத்திரமா விசாக நட்சத்திரம் வரும். விசாகம் நட்சத்திரத்தின் நட்சத்திராதிபதி மன்னவன் பொன்னவன் இயற்கை சுபர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய குரு பகவான். குரு பகவானை அதிபதியாக கொண்ட 2வது நட்சத்திரம் அப்படிங்கிற சிறப்பை நம்ம விசாக நட்சத்திரம் தான் அடையுது. அடுத்தது இந்த நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் நம்முடைய விசாக நட்சத்திரம். இது இந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த விசாக நட்சத்திரம் முதல் 3 பாதங்கள் துலாம் ராசியிலையும் 4ஆம் பாதம் மட்டும் விருச்சக ராசியிலையும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு. அதாவது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு முதல் 3 பாதத்துக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவானாகவும் 4ஆம் பாதத்துக்கு மட்டும் ராசி அதிபதி செவ்வாய் பகவானாகவும் வருவாங்க. நம்முடைய ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கிறதுனால இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இயற்கையாகவே பார்த்தோம்னாக்கா அதி புத்திசாலியா இருப்பாங்க. நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல முன்கோபம் இவர்களுக்கு அதிகமா வரும். முன்கோபிகளா இருப்பாங்க. நியாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நியாயமான விஷயங்கள் அதிகமா ஈடுபடுவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி நியாயப்படி தான் செய்வாங்க. குரு பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால தான தர்மங்கள் செய்யறதுல அதிகமான அக்கறை இருக்கும். நிறைய தான தர்மம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதாச்சும் மக்களுக்கு பண்ணணும், தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இயற்கையாக பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான தோற்றமைப்பை கொண்டவர்களா இருப்பாங்க. மேலும் அழகான கண்களை உடையவர்களா இருப்பாங்க. இவருடைய கண்கள்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். அவை பார்வையால மற்றவர்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது. இவர்கள்ட்ட அதிகமான முன்கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அதிகமான நற்குணங்கள் நிறைந்தவர்களா இருப்பாங்க. அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி இவர்களுக்கு சிறப்பான முறையில பொருந்தும். எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் சிறந்த குணங்களை உடையவர்களாகவும் அதிகமான பண்பு மிக்கவர்களாகவும் அன்பு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவு கூர்மை மிக்கவர்களா இருப்பாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு புரிஞ்சு வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. குரு பகவான் அப்படின்னாலே நேர்மறையான எண்ணங்கள் சரிசமமான எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஆகவே இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அனைவரையும் சரிசமமா நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்க மாட்டாங்க. எல்லோரையும் சரிசமமாக பாவித்து நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நியாயமான விஷயங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அநியாயமான விஷயத்தை பார்த்து கொந்தளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பலவிதமான கலைகளை கற்று வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட இயற்கையாக பார்த்தோம்னாக்கா நிறைய விஷயங்களை தெரிந்து புது புது வகையான விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி தன்னுடைய கொள்கை மேல சிறிதும் மாற்றம் இல்லாதவர்களா இருப்பாங்க. தன்னுடைய கொள்கையை அடிக்கடி மாத்திக்கலாம் மாட்டாங்க. தன்னுடைய கொள்கையில மட்டும் குறிக்கோளாவே இருப்பாங்க. தன்னுடைய கொள்கையை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான விஷயம் என்னன்னாக்கா சில சமயங்கள்ல இவர்களுக்கு சிறிது பொறாமை குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல பெரியவர்களிடையே நிறைய மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரியவர்களுக்கு அதிகமான மரியாதை வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சமூகத்துல பல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அவர்களால ஒரு பெரிய புகழ் அப்படிங்கிறது இவர்களுக்கு நிச்சயமா தேடி வரும். அடுத்ததா பார்த்தோம்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொய் மட்டும் பேச மாட்டாங்க. பொய் அப்படிங்கிற விஷயம் இவர்களுக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். மற்றவர்கள் பேசுறதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர்களும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பான குணம் இவர்கள்ட்ட இருக்கும். யாருக்காச்சும் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்பட்டுனா தயங்காம உதவக்கூடிய ஒரு குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சொந்த தொழில் செய்யறதை விட பெரிய பெரிய நிறுவனங்களை பணிபுரியறத பெரும்பாலும் விரும்புறாங்க. அப்படின்னா வெளியிடங்கள்ல எங்கேயாச்சும் நம்ம போய் பணி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிளஸான விஷயம் என்னன்னாக்கா பொருளாதாரத்தை தேவையில்லாம விரயம் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணுவாங்க. பொருளாதாரத்தை சேமிக்கிற அந்த ஒரு பக்குவம் இருக்கும். இதனால பெருமளவு இவர்கள் நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கிறது கிடையாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில நெருக்கடியான சூழ்நிலையை பெருமளவு சந்திக்கிறது கிடையாது. எவ்வளவு கம்மியா சம்பளம் வாங்கினாலும் அதை கரெக்டா நிர்வகித்து சரியா பிளான் பண்ணி அதை செலவு பண்ணுவாங்க. அந்த ஒரு சிறப்பான வல்லமை இவர்கிட்ட இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கடினமா உடலை வருத்தி உழைக்கிறதை விட புத்தி சாதுரியத்தால உழைக்கணும். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் அதிகமா விரும்புவாங்க. அந்த ஒரு சாமர்த்தியம் இவர்கள்ட்ட அதிக அளவுலேயே இருக்கும். யாரா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் நட்பு பாராட்டுறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது. அதனால இவருடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கும். எந்த ஒரு செயலையும் முழு அர்ப்பணிப்போட செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சாக்கா அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதை முழு அர்ப்பணிப்போட இறங்கி அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அப்படி ஒரு சிறப்பான குணம் இவர்கிட்ட இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா குரு பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால தெய்வ பக்தி மிகுந்தவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையிலே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தெய்வத்து மேல அதீதமான பற்று வரும். அதுவே தெய்வீக காரியங்கள் அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களை பெரும்பாலானோர் பார்த்தோம்னா வீரம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. எதற்கும் அஞ்ச மாட்டாங்க. அன்புனா அன்பு, வம்புனா வம்பு தான். அப்படி ஒரு சிறப்பான குணம் இவர்கிட்ட இருக்கும். வசீகரமான முகத்தை உடையவர்களா இருப்பாங்க. சிறப்பான உடல் அமைப்பு உடையவர்களா இருப்பாங்க.
சிவந்த கண்கள் இவர்கள்ட்ட பெரும்பாலும் காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாராள குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வைத்து அந்த விதிப்படி நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. முடிவெடுக்கிறதுல சிறப்பான ஒரு வல்லமை பெற்றவர்களா இருப்பாங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது சரியான முடிவாகவும் இருக்கும், ஆழமான முடிவாகவும் இருக்கும். முடிவெடுக்கிறதுல வல்லவர்களா இருப்பாங்க. சட்டம் சார்ந்த விஷயங்கள், சமூக நீதி சம்பந்தமான விஷயங்கள், விஞ்ஞானம் சம்பந்தமான விஷயங்கள், மெய்ஞானம் சம்பந்தமான விஷயங்கள், இப்படி பலவிதமான விஷயங்களையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருந்தாலுமே கூட வெகுளியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அந்த வெளி தோற்றத்துக்கு வெகுளியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா பலவிதமான உள் விஷயங்களை அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவருடைய பேச்சிலிருந்து அதிகமா வருது உண்மை, நியாயம், மனசாட்சி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதிகமா இவருடைய பேச்சிலிருந்து வெளிப்படும். மேலும் இவர்கிட்ட பொய் பேசாத குணம் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய அளவிலான பெயரும் புகழும் பெரிய மனிதர்களுடைய நம்பிக்கையும் பெற்றவர்களா இருப்பாங்க. இவங்க ஏதாச்சும் சொந்தமா தொழிலோ வியாபாரமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுல அடிக்கடி நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சொந்தமா தொழில் செய்யறதை விட வெளியிடங்கள்ல வேலை பார்க்கிறது சிறப்பான வளர்ச்சி கொடுக்கும். அடுத்தா பார்த்தோம்னா இந்த கலை, கணிதம் இது சார்ந்த துறைகள்ல சிறப்பா விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான யோகம், அது என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு வெளி பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் வெளிநாடு வெளியூர் செல்வதன் மூலமா அதிகப்படியான நல்ல பலன்களை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பெற்றவர்களை அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்பத்துக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையை உயர்த்தணும்னு இறங்கிட்டாங்கன்னா எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சகல கலைகளையும் கற்று திறமைசாலியா இருக்கிறதுனால பலரும் இவர்கிட்ட பேச வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெருமளவு பார்த்தோம்னா விமானம் தொடர்பான கல்விகளை பயில்றதுல ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. மேலும் கப்பல், சட்டம், வங்கி இது சார்ந்த துறைகள்ல பணிபுரியக்கூடியவர்களா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஆரோக்கியத்தின் மேல அக்கறை இல்லாதவர்களா இருப்பாங்க. பெருமளவு அலட்டிக்க மாட்டாங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை பத்தி யோசிக்கவோ அலட்டிக்கவோ மாட்டாங்க. இதனால அடிக்கடி ஏதாச்சும் நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி தான் ரொம்ப சிறப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். வாழ்க்கையுடைய முற்பகுதி அதிகமான ஏதோ ஒரு போராட்டத்தோட போற மாதிரி இருக்கும். அந்த போராட்டங்கள்லாம் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமா கொடுத்துரும். அவை முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில தான் நல்ல ஒரு பிரகாசம் அப்படிங்கிறது இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கிடைக்குது. அடுத்த கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறந்த கெட்டிக்காரரா இருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உயர்கல்வியை கற்பதுல அதிகமான ஆர்வம் இருக்கும். பலவிதமான விஷயங்களை தேடி தேடி படிப்பாங்க. கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. படிப்புல ஒரு முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடும் இவர்களுக்கு இருக்கும். அடுத்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் குரு பகவானுடைய அம்சத்துல வர்றதுனால கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மனநல மருத்துவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோவில் அறநிலைத்துறையில பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா வங்கி, ரேசிங் சம்பந்தமான விஷயங்கள், பெரிய நிறுவனங்கள்ல வர்த்தக பிரதிநிதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், மேலும் நீதித்துறை, அரசியல், கல்லூரி பேராசிரியர்கள், அரசு துறையில பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, மேலும் கலை, கணிதம் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறதுலாம் இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கு. இவர்கள் எந்த துறையை சூஸ் பண்ணாலும் சரி அதுல உச்சபட்சமான உயர் பதவிக்கு போயிடுவாங்க. உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான விஷயங்கள், மாடலிங் சம்பந்தமான விஷயங்கள், மேடை பேச்சு, நல்ல சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறதுனால மேடை பேச்சாளரா இருக்கலாம். ரேடியோ, டிவி, ராணுவம், நடனம், ஆடை வடிவமைப்பு சம்பந்தமான விஷயங்கள், பாதுகாப்பு படை சம்பந்தமான விஷயங்கள், இதிலெல்லாம் இவர்கள் பிரகாசம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஆகவே இந்த துறை சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்கள்ல பெரும்பாலும் இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த துறையில ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க சூஸ் பண்ணி செய்யும் போது சிறப்பான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள் பெருமளவு இவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில சற்று குளறுபடியான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருமளவு பார்த்தோம்னா இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாமதமாக தான் நடைபெறுகிறது. அதே சமயத்துல மனைவி, பிள்ளைகள் மேல அதிகமான பாசம் கொண்டவர்களாகவும் பற்று கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் இவர்கள்ட்ட இருக்கும். எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் சண்டையிடக்கூடிய சூழ்நிலை ஒரு சில சமயங்கள்ல ஏற்படுது. இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மற்றவருடைய பார்வைக்கு ஏதோ கஞ்சன் போல தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க இவர் கொஞ்சம் கஞ்சத்தனமானவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப சிக்கனவாதியா இருப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா சிறந்த பக்திமானாக இருப்பாங்க. ஆரம்பத்திலேயே சொல்ல மாதிரி நல்லவருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு கெட்டவராகவும் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் இவங்க திருப்பி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பை கொடுத்தா அன்பை திருப்பி கொடுப்பாங்க, பகைமையை கொடுத்தா பகைமையை தான் திருப்பி கொடுப்பாங்க. அப்படி ஒரு குணம் இவர்கள்ட்ட இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல நிதானம், முன்கோபம் இல்லாம நிதானிச்சு எல்லாரையும் அனுசரிச்சு போறது சிறப்பு.
பெருமளவு மைனஸ் பண்றது கிடையாது. ஆனா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பப்போ வந்துட்டு போகலாம். இதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள், மன வருத்தம் அடையக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பா இருக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல நம்ம விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெருமளவு பார்த்தோம்னாக்கா அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை காட்ட மாட்டாங்க. பெருசா அதை நினைச்சு அலட்டிக்கவே மாட்டாங்க. இதனால அடிக்கடி நோய் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே இதை பார்த்திருந்தோம். இதனால தேவையில்லாத நிறைய மருத்துவ செலவுகளை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் தான் இவர்களுக்கு பெரிய மைனஸ். அதனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா இதயம் சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா இவர்களுக்கு இதயம் அந்த அளவுக்கு பலமா இருக்காது. ஆகவே இதயம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதயம் சார்ந்த நோய்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் நோய்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதீத அக்கறை செலுத்துறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது விசாகம் நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. ஒரு பாதத்துல பிறந்தவர்களும் ஒரு மாதிரியான குணாதிசயங்களை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். பொது பலனை விட பாத வாரியான பலன்களை கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். ஆகவே நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா என்ன நட்சத்திரம் தெரியும், ஆனா எந்த பாதமும் கேட்டோம்னாக்கா பெரும்பாலானவர்களுக்கு தெரியுது கிடையாது. ஆகவே நீங்க எந்த நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதலோட இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும்போது இதுலயும் ஏதோ ஒரு வகையான குறைந்தபட்ச நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதலாவதா விசாகம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவருடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி குரு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் என துலாம் ராசியில வரும் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் பாதம். அடுத்தது பார்த்தோம்னா நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா குரு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க. ஆகவே இந்த முதல் பாதத்துல பிறந்தவர்கள் அன்பும் இரக்கமும் அதிகமா பெற்றவர்களா இருப்பாங்க. இரக்கமான மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் பரிதாபப்படுவாங்க. அப்படி ஒரு இயற்கை சுபாவம் இவர்கள்ட்ட நிறையவே இருக்கும். மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க கண்ணு முன்னாடி யாராச்சும் கலங்கி நின்னாங்கன்னா அதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு இரக்க சுபாவம் அதிக அளவுல இருக்கும் இவர்கள்ட்ட. உள்ளத்துல உள்ளதை அப்படியே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒளிவு மறைவு இல்லாம அப்படியே கொட்டிடுவாங்க. அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் இதை பத்தியும் ஆராய மாட்டாங்க. மனசுல என்ன இருக்கோ அதை டக்குன்னு கொட்டிடுவாங்க. அப்படி ஒரு சுபாவம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. வீரமும் விவேகமும் மிக்கவர்களா இருப்பாங்க. அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்கள் ஏதாச்சும் தவறுகள் செய்தாங்கன்னா அதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டார்கள். உடனே தட்டி கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உதவி என்று வரக்கூடியவர்களுக்கு தாராளமாக மகிழ்ச்சியோட வாரி வழங்கக்கூடிய வள்ளலா இருப்பாங்க. இதே சமயத்துல ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க. இவங்க கிட்ட பொய் சொல்லி யாராச்சும் பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது அந்த உண்மை நிலை தெரிய வரும்போது அதிகமா வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த முதல் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த கிராமிய சம்பந்தமான விளையாட்டு போட்டிகள்ல அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் அதுல கலந்து கொண்டு அதிகமான வெற்றிகளையும் பரிசுகளையும் பாராட்டுதலையும் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. படிப்பை பொறுத்தவரையில இந்த முதல் பாதத்துல பிறந்தவர்கள் சற்று சுமாரான மாணவர்களா தான் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளிடம் அளவற்ற அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. நட்புக்காக எதையும் இழக்க துணிந்தவர்களா இருப்பாங்க. மனைவி பிள்ளைகளுக்கு சம உரிமையும் முழு சுதந்திரமும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்களா இருக்கு. அடுத்தா இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி குரு பகவான், ராசிதிபதி சுக்கிர பகவான், நவாம்சாதிபதியும் சுக்கிர பகவான். ஆகவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா குரு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சுக்கிரன் இந்த காம்போல வருவாங்க. ஆகவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கவரக்கூடிய தோற்றத்தை பெற்றவர்களா இருப்பாங்க. பேச்சில வல்லவர்களா இருப்பாங்க. பேசியே மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இவர்கள்ட்ட இருக்கும். பேசியே பலவிதமான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. உயரிய லட்சியங்களை கொண்டவர்களா இருப்பாங்க. உயர்ந்த லட்சியத்தை நோக்கி எப்போதும் வீரநடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவருடைய இலக்கு மேலும் லட்சியங்கள் மேலும் அதிகமான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. கதை கவிதைகள் இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு இவர்களுக்கு அதிகமா இருக்கும். கதை கவிதைகள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, கதை கவிதைகள் எழுதுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுலயுமே அதிகமா ஈடுபடுவாங்க. புது புது ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழக்கூடியவர்களா இருப்பாங்க. அதற்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு முக்கியமான பிரமுகர்களுடைய அன்பும் ஆதரவும் அதிக அளவுல கிடைக்கும். ஏழைகளிடம் இரக்கம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களால முடிந்த உதவி அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இசை, நடனம், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். அடிக்கடி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் தின்பண்டங்கள் தின்னுகிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். ஒரு சிறப்பான செல்வாக்கோட இயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி, அதற்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய உழைப்பை அதிக அளவுல கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு தன்னுடைய கொள்கையை விட்டு தர மாட்டாங்க. என்ன காரணமாவே இருந்தாலும் சரி, தன்னுடைய கொள்கையில விடாப்பிடியே இருந்தா அதுல வெற்றி அடைவாங்க. அந்த ஒரு சிறப்பான குணம் இந்த இரண்டாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நட்சத்திராதிபதி குரு
பகவான், ராசிதிபதி சுக்கிர பகவான், நவாம்சாதிபதி புதன் பகவான். ஆகவே இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா குரு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் புதன் இந்த காம்போல வரக்கூடியவர்களா இருப்பாங்க. எனவே இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் வித்யாகாரகனான புதன் பகவான நவாம்சாதிபதியாக கொண்டிருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்படையக்கூடியவர்களா இருப்பாங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. படிக்கிற விஷயத்திலையும் சரி, பட்டங்கள் வாங்குற விஷயங்களையும் சரி அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். எதையும் வித்தியாசமான கோணத்துல சிந்தித்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதுமே உறவுகள் அப்படின்னா நண்பர்களோட சேர்ந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில அடித்தளத்திலிருந்து மேல்நிலைக்கு வருவாங்க. இவருடைய லைஃப் ஸ்டார்டிங்ல ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். ஆனா வாழ்க்கையில ஒரு மத்தியம பகுதிக்கு மேல ஒரு சிறப்பான இடத்தை இவருடைய புத்தி சாதுரியத்தால அடைவாங்க. மேலும் கடந்து வந்த பாதைகளை மறக்காதவர்களா இருப்பாங்க. அது இவருடைய ஒரு சிறப்பம்சமா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் சற்று வித்தியாசமான அணுகுமுறை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்களால பாராட்டக்கூடிய ஒரு பண்பை பெற்றவர்களா இருப்பாங்க. ஏன்னா இவருடைய அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமான அணுகுமுறை மற்றவர்களுடைய பாராட்டை பெறக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களா இருப்பாங்க. மறைமுக எதிரிகளை இனம் கண்டு அவர்களிடமிருந்து கொஞ்சம் சாமர்த்தியமா ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. யாரெல்லாம் தன்னுடைய எதிரி அப்படிங்கறத எளிமையா கண்டறிந்து கொள்வார்கள். ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பக்கமே போக மாட்டாங்க. விலகி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி குரு பகவான், ராசிதிபதி செவ்வாய் பகவான். ஏன்னா அந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில வரும். ஆகவே நம்முடைய ராசிதிபதி செவ்வாய் பகவான், நவாம்சாதிபதி சந்திர பகவான். ஆகவே இந்த விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா குரு பிளஸ் செவ்வாய் பிளஸ் சந்திரன் இந்த காம்போல வருவாங்க. இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அன்பும் கருணையும் கொண்டவர்களா இருப்பாங்க. இல்லாதவர்களுக்கு இவர்களால முடிந்த உதவியை நிச்சயமா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மன உறுதி மிக்கவர்களா இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனையும் அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் கொண்டவர்களா இருப்பாங்க. மேலும் விதவிதமா அந்த வாசனை திரவியங்களை வாங்கி பயன்படுத்த விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. எதிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும். பெரிய கூட்டத்துல கூட தனித்து தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க. கலை இலக்கியங்கள்ல அதிகமான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. பேச்சு திறமை கொண்டவர்கள். இதனால பேச்சு கலையால சிறப்படையக்கூடியவர்களா இருப்பாங்க. பேச்சின் திறமையால மற்றவர்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பழங்கால பொருட்களை சேகரிக்கக்கூடிய ஒரு பண்பு இவர்கள்ட்ட இருக்கும். மேலும் பழங்கால பொருட்களை சேகரித்து அதை பொக்கிஷமா பாதுகாக்கக்கூடிய ஒரு விருப்பமும் ஒரு எண்ணமும் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றது மாதிரி நல்ல ஒரு அழகும் பண்பும் கொண்ட வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமைவாங்க. மேலும் சிறப்பான ஒரு பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பிள்ளைகளால ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு பாகியமும் இந்த விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வரதுனால மன மகிழ்ச்சியும் மன அமைதியையும் வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலையும் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ முருகப்பெருமான வழிபட்டு வரது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகவே இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வர கலக்கமான மனநிலை விலகும், குழப்பமான மனநிலை விலகும், அதிகமா இருக்கக்கூடிய கவலைகள்லாம் விலகி ஒரு பரவச நிலைக்கு போக முடியும். பொதுவா அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய குழப்பத்தை நீக்கக்கூடியதாக இருக்கு. எப்போலாம் நமக்கு ரொம்ப குழப்பமும் மனக்கவலையும் மன வருத்தமும் எதையோ ஒரு விஷயத்தை நினைச்சு அடுத்த விஷயத்துக்கு நம்மளால செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை முடங்கி இருக்கும் போது நம்ம தெய்வ வழிபாடு பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஏன்னா நிறைய பேர் பண்ற தவறு இருக்கிற பிரச்சனையே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான். பிரச்சனையை நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனை தீர்வுக்கு வராது. நம்மளுடைய கவனத்தை வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல செலுத்தணும். அப்பதான் பழைய பிரச்சனையை நம்முடைய மனதில் மறைந்து புதிய எண்ணங்கள் தோன்றும். புதிய எண்ணங்கள் தோன்றினாதான் பழைய பிரச்சனைக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆகவே சிந்தனையை இடமாற்றம் செய்யறதுக்கு தான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பண்றது. ஆகவே நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க, கவலையில இருக்கீங்க, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, மனம் தெளிவில்லாம ஏதோ ஒரு கலங்கிய நிலையில இருக்கீங்கன்னாக்கா ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு செய்து வரும்போது கலங்கிய மனம் தெளிவடையும். ஏன்னா நம்முடைய மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாதான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாதான் நம்மளால ஒரு ஆரோக்கியமான ஆக்ஷன்ஸ் ஏதாச்சும் எடுக்க முடியும். ஆரோக்கியமான செயல்பாடுகளை செய்ய முடியும். ஆரோக்கியமான செயல்பாடுகளை நம்ம செய்யும் போதுதான் நமக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் நமக்கு கிடைக்குது. ஆகவே இது எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக அடித்தளமா இருக்கிறது நம்முடைய மன ஆரோக்கியம் மட்டும்தான். உங்களுடைய மன ஆரோக்கியம் மட்டும் சிறப்படைந்தாலே உங்களால எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு உங்களாலையும் போக முடியும். ஆகவே இந்த ஒரு சின்ன புரிதலோட தெய்வ வழிபாடு பண்றது நமக்கு சிறப்பான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா எந்த தலங்களுக்கு போயிட்டு வருது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் போயிட்டு வருது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்தோம்னா எட்டுக்குடி என்ற ஊர்ல இருக்கக்கூடிய முருக பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருது ரொம்ப விசேஷம். இந்த இரண்டு இடத்துக்கும் போயிட்டு வருது நமக்கு ஒரு புது வகையான புரிதலை நிச்சயமா ஏற்படுத்தும். வருஷத்துக்கு ஒரு முறையோ அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதோ ஒரு தடவை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு குறைந்தபட்ச எனர்ஜியாச்சும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா குலதெய்வ வழிபாடு. அதையும் நம்ம கைவிட்ட கூடாது. உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிந்து குலதெய்வத்தை வழிபட்டு வரதும் நமக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கும், பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும்.
தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்காக கிடையாது, நம்முடைய மன வளர்ச்சிக்காக தான். நம்முடைய மனநிலையை அமைதிப்படுத்தி நம்முடைய இலக்குகளை நோக்கி தடை இல்லாம செல்றதுக்கான ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம தெய்வ வழிபாடு பண்றது. ஆகவே இந்த குறைந்தபட்ச புரிதலோட தெய்வ வழிபாடு செய்து பயன்பெறுங்க. ஓவரால் அந்த பதிவுல விசாகம் நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்களை பார்த்திருக்கோம். மேலும் பாத வாரியான சிறப்பு பலன்களை டீடைலா பார்த்திருக்கோம். அடுத்தது எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படிங்கிற ஒரு சிறப்பான எக்ஸ்பிளனேஷனை டீடைலா பார்த்திருக்கோம். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து அந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்த வகையில நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றோம். அடுத்தது பார்த்தோம்னா நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், இந்த காம்போல கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ குறைந்தபட்ச புரிதலாச்சும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறப்பான புரிதலும் உங்களை பற்றிய ஒரு சிறப்பான புரிதலும் நிச்சயமாக கிடைக்கும். அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.